பல விதமா வந்து பல இடத்துல கொண்டாடுறாங்க கோபாஷ்டமிய. கோபாஷ்டமியே நீலுமாமா சொன்ன மாதிரி 7 வயசுல கரெக்டா 7 வயசுல பருவம் வந்தோடனே கிருஷ்ணர் போய் வந்து அவங்க அப்பாட்ட கேட்கிறார், நந்த மகாராஜர்கிட்ட, நான் வந்து மாடு மேய்க்க போலாமான்னு. அதுக்கு ஒரு செரிமனி மாதிரி பண்ணி அதை ஏற்படுத்தின நன்னாள் தான் இன்னைக்கு கோபாஷ்டமிங்கிறது. நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து மாடு மேய்க்கிறது வந்து இன்னமும் வந்து பிரபலமா இருக்கு. அதாவது வந்து கம்பு கொடுக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து பாரம்பரியமா எப்படி வந்து வேதம் படிக்கிறவங்க வந்து குரு நிமித்தமா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களுக்கு வந்து யக்னோபவீத்தம் தரிக்கிறாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து கம்பு கொடுக்கிற நிகழ்ச்சி நம்ம நாடு முழுக்க வந்து இந்த கோபாஷ்டமி அன்னைக்கு வச்சிருக்காங்க. ஆயர் குலத்துக்கு முழுக்க இன்னைக்குதான் வந்து அவங்க வழி வழியா வந்த அந்த கம்பு அவங்க அப்பா தாத்தா முப்பாட்டன் எல்லாம் மேய்ச்சத இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வழியில அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. இதுல வந்து பலவிதமா பல பேர் வந்து கோமாதாவை பத்தி சொல்றாங்க, கோபாஷ்டமியை பத்தி. ராமாயணம், மகாபாரதம், அதுக்கப்புறம் வந்து சவண மகரிஷி. குறிப்பா வந்து கதை சொல்லணும்னா கண்டிப்பா வந்து நாங்க வந்து கோகதா அமிர்தம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கோம் இந்த தடவை. கோகதா அமிர்தம், பால கோகதா அமிர்தம் 2 புஸ்தகம் 95 கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை வந்து இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சமண மகரிஷி நிறைய பேருக்கு தெரியும், பிருகு முனிவர் வம்சத்துல வந்தவர் தான் சமண மகரிஷி. அவர் வந்து ஒரு சமயம் வந்து கடும் தவத்துல இருக்கார், 12 வருடம் தவத்துல இருக்கார். அப்ப வந்து அந்த 12 வருஷம் தவத்துல ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, மீனவ குலத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து வலை போடுறான். வலை போட்டதுல மீன் மாட்டாம சவண மகரிஷி மாட்டிடுறாரு. சவண மகரிஷி மாட்டினோன்னு அவன் வெளியில எடுக்கும் போது இவர் இருக்காரு. அந்த கணத்துல வந்து அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும். அதனால வந்து அந்த மீன் மாட்டினோன்னு, மீனுக்கு பதில் இவர் மாட்டினோன்னு நான் இவரை ரிலீஸ் பண்றான். ஆனா அவருக்கு மனசு கேட்கல. நான் வந்து இந்த மாதிரி வந்து மீனுக்கு பதிலா நான் என்ன தரணும், உனக்கு ஏதாவது தரணுமே அப்படின்னோடனே என்ன தரணும்னு தெரியல. உடனே அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவை போய் சந்திக்கிறாங்க. ராஜா வந்து மகரிஷியே நீ வந்து எடுத்துட்டியா, மகரிஷிக்கு இணையா என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சமண மகரிஷி. அதுக்கப்புறம் தங்கம் பொன் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஒத்துக்க மாட்டேங்கிறார். உடனே சமண மகரிஷிட்டே போய் கேட்கறாங்க, எதை எடுத்தா இது வந்து எதை கொடுத்தா உங்களுக்கு இணையா இருக்கும் அப்படின்னு. நீங்க இந்த நாட்டில் இருக்கிற பண்டிதால் எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்லுங்க, நம்ம வந்து முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே பண்டிதர்கள் எல்லாரும் வந்து சர்ச்சை பண்றாங்க. அந்த சர்ச்சையுடைய கடைசி முடிவுல கோதானம், ஒரே ஒரு மாடு வந்து சமண மகரிஷிக்கு இணையா நீங்க கொடுத்தீங்கன்னா உலகத்துல அதுக்கு இணையா வேற ஒரு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வந்து அந்த மாடை வந்து தானம் கொடுத்தோன்னே சமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த கோமாதாக்கு இணையா உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நம்ம பல யாகங்கள் பண்ணது, பல பூஜைகள் பண்ணது, இதெல்லாம் தாண்டியும் நம்ம வந்து கோதானம் வந்து ரொம்ப சிறப்பானது. அதை விட வந்து சிறப்பானது என்னன்னா, இன்னைக்கும் வந்து முனிவர்கள் சன்னியாசிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சன்னியாசிகளா கடைசியா வந்து அந்த 4 தர்மத்துல கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வந்து வானப்பிரஸ்தம், வனவாசம். இந்த சன்னியாசி ஆனா கூட ஆத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்பாங்க. ஏன்னா மாடு இல்லாம யாகங்கள் பூர்த்தி ஆகாது, யஜ்யங்கள் பூர்த்தி ஆகாது. நெய், பால், மோர் அது போக வந்து கோமியம் வந்து சுத்தி பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாணம் வந்து நமக்கு வந்து வேள்வி பண்றதுக்கு. அதனால வந்து பிராமணர்களுக்கு வேள்வியை நடத்துறவர்கள்னு பேர், விவசாயிகளுக்கு வெள்ளாளர்ங்கிற பேர். ரெண்டுமே வந்து வேள்விதான். கோ சம்ரக்ஷணம் பண்றவங்களும் வேள்விதான் பண்றாங்க, பிராமணர்களும் வேள்விதான் பண்றாங்க. அதுக்கு இணையா இது இருக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். யாரெல்லாம் வந்து மாடு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம மரியாதை பண்ணி கௌரவம் பண்ணி அவங்கள வந்து சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிறது கோபாஷ்டமியில கிருஷ்ணர் விடுக்கக்கூடிய செய்தி. அதனாலதான் இப்போ ஆதிசங்கர்கிட்ட போய் வந்து பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகால வந்து உங்க அம்மா யார் அப்படின்னு கேட்டோன்னா இமிடியேட்டா அவர் சொல்றாரு, அம்மா வந்து தேனு அப்படிங்கிறார். அப்ப ஏன் வந்து அம்மா வந்து எர்த்துன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வந்து பல மாதாக்கள் இருக்காங்க, ஜனமாதா, ஜெகன் மாதா எல்லாமே சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து ஏன் வந்து கோமாதாவை சொல்றாங்கன்னா அதுக்கு இணையா பிரத்யக்ஷ கலியுகத்துல தெய்வம் வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம வந்து இந்த கோபாஷ்டமி நன்னாள்ல
கிருஷ்ணரையும் ராமரையும் நம்ம வணங்குறோம்னா கோமாதாவை மட்டும் வணங்காம அதோடைய பொருட்களையும் நம்ம உபயோகப்படுத்தணும். அதுலேருந்து வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு ரகுவம்சத்துல காளிதாசர் ஒரு வாக்கியம் சொல்றார், நான் கேவலம் பாயாசம் பிரசித்தும் அவேகிமாம் காமதுக்க பிரசன்னம்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், பால் எப்போதுமே டெய்லி காலையில ஆனோம்னா பால் பால் அப்படின்னா பால் மட்டும் மாடோடைய இது கிடையாது. பாலை தாண்டி அதோடைய குணங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம வெறும் பாலுக்காக மட்டும் இந்த ஜீவன் கிடையாது. அதை தாண்டி அது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இது காமதேனு. அதை வணங்கி அதை போற்றி எப்படி ரகுவம்சம் ராமர் பிறந்தாரோ ரகு பிறந்தாரோ இந்த மாதிரி கோ சம்ரட்சணம் பண்ணி தான் அவர் பிறந்தார் திலீபனுக்கு மகனா. அதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பங்கள்ல மறுபடியும் மாடை வரவழைக்கணும். இந்த கோபாஷ்டமி நன்னாள்ல இந்த செயலை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் மறுபடியும் கோ சம்ரட்சணம் நடக்கணும், கோசாலைகள் அமையணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த ரமண சமுதாயம் வெல்ஃபேர் அசோசியேஷன் மிக்க நன்றி தெரிவிக்கிறோம். கோபால் சார்பாக பல விஷயங்கள் நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கோம். நீங்க பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த எல்லாருக்கும் மறுபடியும் நன்றிகள் தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ईश्वरेकं सर्वभूतानां दामिगोपवेश्रियम् ओं श्री महालक्ष्मीं ध्यायामि आवाहयामि ओं भूः ध्यायामि आवाहयामि ओं भुवः ध्यायामि आवाहयामि ओं भूर्भुवस्वः ध्यायामि आवाहयामि आवाहनादि समस्त उपचारान् समर्पयामि अर्घ्यं समर्पयामि उपवेदं समर्पयामि मधुवर्गं समर्पयामि ज्ञानानन्दं समर्पयामि वस्त्रैः समर्पयामि गन्धान्धारयामि गन्धस्तोपरि हरिद्राकुम्भो समर्पयामि अक्षतां समर्पयामि पुष्पमालिः पुष्पैः सम्पूजयामि। ओं प्रकृते नमः उग्रते नमः ज्येष्ठाय नमः वामाय नमः रुद्रे नमः बलविहिरण्ये नमः सर्वोदमन्ये नमः मनोन्मन्ये नमः अन्तराक्षे नमः देव्ये नमः व्ये नमः वर्तिन्ये नमः सुरभिन्ये नमः मीनाक्षे नमः विशालाक्षे नमः गोमत्ये नमः साङ्गं कुङ्कुमं देवं सुगन्धं सुमनोहरम् आर्घ्यदन्तु देवानां धूपोऽहं प्रतीकृतां धूपमाग्राभयामि। பேராகிராஃப் எஸ் வியாசாவுடைய டீன் எழுதியிருக்காரு. ஸோ அதை நல்ல கவனமா நீங்க கேட்டு அதை எல்லா பக்கமும் இப்போ நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு இதை பயிற்சி பண்ணியிருக்கோம். எல்லாருமே அதை பாடலாம், எல்லா இடத்துலயுமே அதை கேட்கலாம். குழந்தைங்களுக்கு மாதிரி விஷயங்கள் கோகீதம் இப்போ போட போறாங்க. இந்த ஆம்பிளிஃபையர் மேலும் गोमाता नमोस्तुते लोकमाता नमोस्तुते विष्णुते गोक्षीरं गोमयं दधिमूत्रं कृतं नमो गोक्षीरं
गोमयं दधिमूत्रं घृतं ननु पञ्चगौयं ददासि त्वं पञ्चपातकनाशनं हरिणे स्वास्थ्यप्रदायिनि नमोऽस्तु ते सुरभिदेवे सुरमुनिपूजिते सकलकोटि जीवजननी गोमातः नमोऽस्तु ते भूमातः नमोऽस्तु ते लोकमातः नमोऽस्तु ते विश्वमातः नमोऽस्तु ते गोमातः नमोऽस्तु ते गोमाता जयतात् नित्यं कृषिकर्म प्रचोदिका गोसम्पत् वर्धतां नित्यं भारतीया हितावहा गेहे गेहे गवां पूजा ग्रामे गोमातृसेवनम् देशे सर्वत्र गोरक्षा विश्वमाता सदा जयेत्. அஷ்டமி பூஜை முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து இந்திர விழா, அதை பத்தி நீலகண்டன் சார் வந்து பேசுவாங்க. தாய்மார்களே, இன்று ஆண்டாண்டும் நம்ம ஊரில் வந்து இந்த இந்திர விழாங்கிறத நடத்திட்டு இருக்கோம். இந்திர விழாங்கிறது என்னன்னாக்க கோலாட்டம் நிகழ்ச்சி. அதில் இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் என்னன்னாக்க, இன்றைக்கி கோபாஷ்டமி அதில் சேர்ந்துருக்கிறதுனால மிக விமரிசையாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த இந்திர விழாவுக்கு இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் தலைமை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததோட இந்திர விழான்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இந்திர விழா எதுக்காக வேண்டி கொண்டாடுறோம்? ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே பல நூற்றாண்டுகளாக இந்த விழா கொண்டாடின்னு இருக்கு. இந்திரன் அதிபதி என்னன்னாக்க, மழைக்கு அதிபதி இந்திரன். அவரை நாம் எதுக்காக வேண்டி நம்ம கொண்டாடணும்னா, நீரின்றி அலையா உலகு, தண்ணீர்லேன்னு அந்த உலகமே இல்லை. அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வாறு இது பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களையும் எந்த அளவுக்கு ரட்சணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி நாம் வந்து வருடா வருடம் நம்ம கிராமங்களில் நிகழக்கூடிய நிகழ்ச்சின்னு பார்த்தோன்னா, சித்திரை ஆரம்பத்துலேருந்து சித்திரை 1ஆம் தேதி நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த வருஷ பலன் பஞ்சாங்க படனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கிரகத்தில். இதுக்கு ஒரு இதே சொல்லலாம், அக்ரஹாரம் கெட்டது ஏன்? பார்ப்பான் இல்லாததால். இங்கே பார்ப்பானும் உண்டு, பார்ப்பவரும் உண்டு. ஆகவே தான் இந்த அக்ரஹாரம் இன்னும் அக்ரஹாரங்கிற ஒரு அமைப்பில் இருந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்களையுமே நடைபெற்று கொண்டிருந்தனால தான் அதில் வந்து நாம் என்னென்ன இந்த பஞ்சபூதங்கள் இதுதான் முக்கியமான இது. அதுக்குள்ள நாம் வந்து என்னன்னாக்க, மழை நமக்கு முக்கிய இன்றியமையாது. இந்த மழையோடு என்னன்னாக்க, மழை வரணும்னா என்ன, நிறைய மரங்களை வளர்க்கணும். ஸோ நம்ம கோ சம்ரக்ஷணம் பண்ணோம். கோமாதா நமக்கு தரக்கூடிய இதை பற்றி ரொம்ப அருமையாக பேசினார். ஆக இந்த இந்திர விழா என்பது தொன்று தொட்டு வந்திருக்கிறது. அது எப்போனா எப்போ வேணால் இந்திர விழா நடத்த முடியாது. இந்திர விழா என்பது இந்த கோலாட்டத்து பண்டிகைங்கிறது தீபாவளி அன்னைக்கு மண் எடுத்து குயவர்கிட்ட கொடுத்து அவர் வந்து பசுவும் கன்றுமாக தயார் பண்ணி 10 நாட்கள் நாம் கோலாட்ட நிகழ்ச்சி, அதாவது சிறுமியர்கள் அந்த காலத்தில் வந்து சிறுமியர் பெரியர் எல்லோரும் இணைந்து அந்த வீதி உலா வந்து நடத்துகின்றார்கள். இப்போவும் அது நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் வந்து சில மாற்றங்கள் என்னன்னாக்க, கிராமங்களில் சொல்லும்போது எல்லோரும் வயசானவங்க, அதனால் வீதி உலாங்கிறது இன்றைக்கி ஒரு நாளாக நம்ம வச்சுருக்கோம். மற்ற நாளும் 10 நாளும் இப்போ இதே மாதிரி கோலாட்டத்தை இது பண்ணி அதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடல்களுமே அருமையான பாடல்கள், அதை வந்து ரிதமிக்காக அடித்து அதை செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அதனுடைய முடிவாக நாம் அந்த அருமையான அந்த பசுவும் கன்றையும், இது பசுவன் அப்படின்ட்டு ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி அவர் கையில் கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து அதை அப்படியே நம்ம ஒரு ப்ரொசஷனாக கொண்டு போய் ஆத்தங்கரில் அதை கரைச்சிட்டு
இன்றைக்கி எல்லாருக்கும் அதே மாதிரி அதில் கூட நவதானியங்கள் அருமையாக அதை பூத்து வளர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி காமிக்கிறதுனா செழுமையை வரணும், எல்லோருக்கும் வந்து அந்த செழிப்பும் செழுமையும் இருக்கணும். வேளாண்மை நல்லா இருந்தால் தான் நம்ம எதையும் செயல்படுத்த முடியும். அதுக்கு முக்கியமாக இந்த இந்திர விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். அந்த தாத்பரியத்தில் இப்போ நாம் இந்த விழாவை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த விழாவில் வந்து இதுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக இந்த விழாவை பற்றி சில விவரங்கள், ஏன்னா எத்தனை ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது முதல் நிகழ்ச்சியை நான் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சதில் 1974 என் சிஸ்டருக்கு கல்யாணம் இருந்தேன். பொதுவாக கிராமங்களில் அந்த தலை தீபாவளி அன்னைக்கு எந்த மாப்பிள்ளை வராரோ அவங்கள்ட்ட விட மாட்டாங்க. எல்லா குழந்தைகளும் போய் கோலாட்டை அடித்து பணம் இது பண்ணுவாங்க, அதை பிரித்து தான் செய்வாங்க. அதில் அவர் கிருஷ்ணபிரசாத் அவர்கிட்ட போய் கேட்கும்போது 100 ரூபா கொடுத்தாரு. அந்த காலத்தில் 100 ரூபாங்கிறது பெரிய இது, 5, 8ங்கிற மாதிரி தான் வரும். அப்போ செலவும் கம்மி தான். அன்றைக்கி நம்ம வந்து என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி செய்யணும்னா நமக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபா வருது. 15,000 ரூபா பிரியும். யார் இப்போ எல்லாத்தையும் நல்ல இது இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் என்ன இல்லைன்னாக்க எண்ணம் இல்லை, சக்தி இல்லை, மனோபாவம் இல்லை. ஆனால் இந்த கிராமத்தில் அப்படி இல்லை. வயசானாலும் நாங்கள் எல்லாரும் முடியும். 80 வயசுலேருந்து 90 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து எல்லாருமே இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விழா. இந்த விழா சீரும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாரும் பங்கு பெற்றிருக்காங்க. இதில் உங்கள் பழைய ஞாபகத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமான என்னன்னாக்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் 1964 எங்களுடைய ஏஜ் குரூப்பில் ராமச்சந்திரன் ராமட்டான்னு பேர். அவன் என்னன்னாக்க வீடு வீடாக எல்லாத்தையுமே பகவதி பிக்ஷாந்தின்னு எடுத்து சாப்பிட்டான். இன்றைக்கி அவனோட நிலைமை ரொம்ப அருமையாக இருக்கான். நான் இன்றைக்கி வந்து இது நடந்தவொன்னே அவன்கிட்ட சொன்னேன். அவர் வந்து தன்னோட இதையே இப்போ வந்து என்னன்னாக்க எனக்கு வாட்ஸ்அப் இதில் அனுப்பியிருக்காரு. அதையும் நம்மளோட வீடியோவில் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து பதிவா, ஏன்னா அன்றைக்கி தான் அவருக்கு புது வேஷ்டி புது டிராயரே கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செருப்பு 100 செருப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே செழிப்பு நல்லா வந்துட்டா இருக்குது. மேலும் மேலும் இந்த செழிப்பு வரணும், இதை கண்டினியூ பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த விழா நடத்துகிறோம். இந்த விழாவை பற்றி பரத்வாஜ் என்ன சொல்லியிருக்கு? எனக்கு அவரை மாதிரி அதிகம் பேச தெரியாது. இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட முறையில் ரவணசமுத்திரம்ங்கிற கிராமத்தில் ஒருத்தனாக இங்கே இருக்கிற வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தான் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். இங்கே எல்லா ஃபங்க்ஷனுமே ரொம்ப ரொம்ப அழகாக நடக்கிறது. எல்லாம் தேங்க்ஸ் டு நீலு. முதல்ல அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப அழகாக எடுத்து நடத்துறது எல்லாருமே. எனக்கு என்ன பெரிய பாக்கியம்னா இந்த ஊரில் இருக்கிற பாக்கியம் தான். அதனால் நான் வந்து அதுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது இங்கே. முக்கியமாக எல்லோரோட ஒத்துழைப்பு இங்கே ரொம்ப, அதாவது வேறு இடங்களில் இல்லாத ஒரு ஒத்துழைப்பு இந்த ஊரில் இருக்குது எல்லாருக்கும். அதுதான் நம்ம மிகப்பெரிய ஒரு பலம் நினைக்கிறேன். நல்லபடியாக இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களோட எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கும். நீங்களும் எல்லோரும் வந்துட்டு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வேலை பார்த்து இங்கேயே ரிட்டையர்ட் ஆகி 84 வயது தாண்டிய ஸ்ரீமான் சுந்தரமையர் அவர்கள் சில வார்த்தைகள் கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். எதை பற்றி சொல்லணும்? அப்படியா? இங்கே வந்து இந்த ஊரில் ஆடி செவ்வாய்ங்கிற ஃபங்க்ஷன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாதம் ரொம்ப அருமையாக நதியில் குளிச்சுட்டு இந்த பெண் குழந்தைகள் எல்லோரும் கோலாட்டம் அடிச்சுன்னு வருவாங்க. அந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் காலப்போக்கில் நின்று வச்சு. அதே மாதிரி ஆவணியா விட்டம் அதுவும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நான் சிறு பையனாக இருக்கும்போது இந்த சின்ன பையங்கள்லாம் ஒரு கம்பில் துணியை கட்டிண்டு ஆவணியா விட்டம் கோமணம் அங்கிச்சு விருந்தா சோபனம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாட்டிண்டு ஒரு வீடாக வருவாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் நின்று போச்சு. அது எனக்கு மலரும் நினைவுங்கிறாப்புல நினைவுக்கு வருது. அதே மாதிரி இந்த கோலாட்டம் வந்து சீரும் சிறப்பாக ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருந்தது. அது இப்போவும் இன்னும் நின்று போகாதைக்கு அருமையாக நடக்கிறதுங்கிறது ஊருக்காரருடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு. அது நீலகண்டன் புவனா அவருடைய முழு ஒத்துழைப்பு. அது மட்டும் இல்லை சொல்லவே முடியாது. அது மனசார நினைக்கணும். அதனால் மேலும் மேலும் கிராமம் நல்ல விருத்தியாக வந்து எல்லோரும் சுயமாக இருக்கிறதுக்கு மனதார பிரார்த்திக்கிறேன். பேசலாம். எனக்கு ஒரு வார்த்தை என்ன பேசுறது தெரியல. ஏன்னா இவாரெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்து எப்படி இருந்திருக்கா. நாங்கள்லாம் எப்படின்னா, நான் இந்த ஊருக்கு வந்ததே ஒரு சிறு கதை தான்.
இங்கே நான் வர மாதிரி டிசைட் பண்ணல. என் ஒய்ஃபு தான் இங்கே வந்து ஒரு தடவை இங்கே வந்து பார்த்துட்டு இந்த கிராமத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2013 இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமா எங்கள் முன்னோர் பண்ணிய புண்ணியமோ என்னமோ இந்த மடம் தான் எங்களோட ஒரிஜினல் வீடாக இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இங்கே முதல்ல வாடகைக்கு தான் வந்தோம். வாடகைக்கு வந்தப்போவும் அங்கங்கே வீடு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அப்பப்போ ஓனருக்கு வீடு வேணுங்கும்போது அதனால் நான் அப்படி வீடு பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணா ஒரு நல்லது பண்ணியிருந்தார். இந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்ததில் மாடசாமி இருந்ததுனால அதை அவர் கொடுக்கல. அந்த இடம் இருந்தோன்னா அந்த இடத்துலையே நம்ம வீடு கட்டின்ட்டா என்ன நினச்சிருந்து நான் அங்கே வீடு கட்டின்ட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே கிடைச்சிது. மோர் தென் எனிதிங் எல்ஸ் என் ஒய்ஃப் இங்கே வந்தது, என் ஒய்ஃபுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண இருந்தது. அதே மாதிரி இங்கே இருந்த குழந்தைகளுக்கும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. அவன் இங்கே வந்து சான்ஸ்கிரிட்டு ஜெர்மன் இதெல்லாம் கற்றுண்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்த குழந்தைகளுக்கு அதே மாதிரி சான்ஸ்கிரிட் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவார்டையும் 4 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ண வச்சு, அது இந்த சைடு இல்லை அந்த சைடுன்ட்டு இல்லை, எல்லா சைடு குழந்தைகளும் அவளோட ஸ்டூடெண்ட் ஆகி அந்த இது அவள் நடந்தது ஒரு பெரிய, அவளுக்கும் புண்ணியம் அந்த கிராமத்துக்கும் புண்ணியம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பக்கத்து கிராமம் ஆழ்வார்குறிச்சியை தாயமாக கொண்டு, ஆனால் அதே டயத்தில் அவள் என்னென்னா வீராசுந்தரம் அந்த கோவில் வந்து அவருக்கு வந்து குலதெய்வம். அவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அவரும் அந்த அம்மாவும் இதேமாதிரி கிராமங்களுக்கு வந்து செட்டில் ஆனுன்னு சொல்லி பல கிராமங்களில் தேடி அவங்க வந்து கடைசியில் என்ன அரியநாயகம் பக்கத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தும் இந்த மண்ணின் வாசனையும் இந்த மக்களையும் அவர் விடாமல் நம்மளோட எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் பங்கு கொள்கிறார். திரு மீனாட்சி சுப்பிரமணியன் அவர்கள் இதை கருத்து கூறுவார்கள். அதுலேயும் ஒத்துமையாக நம்ம இனத்து மக்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கிறது ஒரு பெரிய சாதனை இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும். ஊருக்கு என்ன காரணத்தினால ரவண சமுத்திரம்னு பேர் வச்சா தெரியாது. சமுத்திரம் என்றால் சங்கமிக்கக்கூடியது. கடைசியில் எல்லாம் போய் சேர்றது சமுத்திரத்தில் தான். ஆகவே எங்கெல்லாமோ சுற்றிட்டு இருந்த ரமணி மாமா, எங்கெல்லாமோ சுற்றிட்டு இருந்த நாங்கள்லாம் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம்னா இந்த சங்கமத்தில் வந்து சேரணும்னு நாங்கள் இங்கே சேர்ந்துருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அதே போல் நம்ம ஊரை விட்டு போய் எங்கெங்கேயோ வாழறப்போ நம்ம கல்ச்சர் கலாச்சாரம் தெரியாமலே இருந்தது. குழந்தைகளாக இருக்கிற போது பார்த்த கலாச்சாரத்தை பழையபடி இங்கே வந்து பார்க்குறோம், அதை சுவாசிக்கிறோம், அதை கேட்குறோங்கிற போது உடம்பில் ஒரு புதிய சக்தி. இவ கோலாட்டம்ன உடனே நான் ஒரு பாட்டு எங்கள் அது மாமிட்டு சொன்னேன். நான் சின்ன வயசில் கேட்டது கோலேனா கோலேன்னு ஏதோ ஒரு இந்த அது என்ன பாட்டு கோலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாரேன் நாளைக்கு வாரேன் மலையாளம் போயிட்டு வாரேன்னெல்லாம் ஏதோ ஒரு பாட்டு வரும். அது சின்ன வயசில் கேட்டது. எப்போ நான் 1959 60 கேட்டது. எனக்கு வரல அந்த கோலாட்டம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குற போது நான் 60க்கு போயிட்டேன், 60க்கே போயிட்டேன். அவ்வளவு நல்ல சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். இது காரணம் எங்கள் பாட்டி ஊர் இது. அதனால் இந்த கிராமத்தில் சொல்லப்போனால் நான் முக்கூடலில் இருந்தாலும் பாதி பகல் ரவண சமுத்திரத்தெல்லாம் கழியிறது. நான் இந்த ஊரில் ஒரு அட்டண்டன்ஸ் புக் போட்டால் பார்த்துருவா, இவர் கார்த்தால இத்தனை மணிக்கு வந்திருக்கார், இத்தனை மணிக்கு போயிருக்கிறாருன்னு. நைட்டு மட்டும்தான் இங்கே தங்கல, பாதி நாள் இங்கே தான் நான் இருந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை நான் பார்த்தது. வாமா அவருடைய அமைப்பாளர். இந்த வாமாங்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க சனிக்கிழமை சைலத்தில் சங்கமம் அப்படின்னு சொல்லி வயதானவர்களை எவ்வளவு சனிக்கிழமை கூட்டி அவங்க எல்லாருக்கும் நல்ல உணவளித்து அவங்கள குதூகூலமாக செல்வதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 மாதங்களாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த அமைப்பாளர் முத்துக்குமார் 2 வார்த்தைகள் பேசுவார், கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆழ்வார்குறிச்சி தான் பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய குலதெய்வம் கோயில் அங்கே இருக்குது. அதனால் ரவணசமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஆழ்வார்குறிச்சி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஏதோ பணப்பு இருக்குது. நிறைய நாள் அதுவும் இன்றைக்கி சார் வந்து இப்போ கொஞ்ச நாளாக இங்கே பார்த்து இப்போ ஒரு 3 மாதமாக தான் ஆகுது. பார்த்ததுலேருந்து ஏதாவது ஒரு எங்களுக்கு இப்போ செழிப்புன்னு சொன்னாங்க.
கோமாதா பூஜை இல்லை இது இப்போ இந்திர பூஜைலாம் நடக்கும்போது நிறைய செழிப்புலாம் வரும் அப்படின்னு நிச்சயமாக பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கொண்டாடினால தான் நம்மளும் இன்றைக்கி செழிப்பாக இருக்கோம். சார் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லையும் நிறைய செல்வங்கள்லாம் குவிஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணமே செழிப்பு தான். அந்த செழிப்பெல்லாம் நம்ம பெரியவங்க நம்மளுக்காக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய செல்வங்கள். அதில் எங்களுடைய சில ஆக்டிவிட்டியும் பண்ணுறதில் இப்போ இதில் வாமாண்டு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிட்டு கௌரவிச்ச நீலகண்டன் சாருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த ஊர் மாப்பிள்ளை அவர் இங்கே வந்து பக்கத்தில் வந்து என்னென்னா அருமையாக ஒரு கோவிலை கட்டி அதில் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கார். அவர் சில வார்த்தைகள் பேசுவார். கோவிந்தா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா ஜய நந்த முகுந்த நவனித சோரா ராதே கோபாலா गिरिधारी गिरिधारी राधे गोपाला गोविंदा माधवा गोपाला केशवा गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. நம்ம என்ன காரியம் பண்ணாலும் பகவான் சந்தோஷப்படத்தக்கன பண்ணணும் அப்படின்னு பாகவதத்தில் போட்டிருக்கு. கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டா எதுதான் கிடைக்காது. கிமலபியம் பகவதே பிரசன்னே ஸ்ரீநிகேதனேங்கிறார். கிருஷ்ணன் இதில் சந்தோஷப்படுறான்னா கோமாதாவை காப்பாற்றின்றதா. கோ சம்ரட்சணம் ரொம்ப விசேஷம். கோ சம்ரட்சணத்துக்கு அவ்வளவு விசேஷமாக சொல்கிறா. முன்னாடியெல்லாம் கிராமத்தில் ஒரு வீட்டில் பசு வச்சுட்டு இருப்பா. இப்போ எல்லாரும் ஃப்ளாட்டு கட்டியாச்சு. ஃப்ளாட்டில் எங்கே பசுவை கட்டிக்கிறது? ஆனால் ஃப்ளாட்டை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கோம். முன்னாடியெல்லாம் படிக்கலையானா உன்னை மாடு மேய்க்கத்தான் விடுவேன்பா. இப்போ படிச்சுட்டு மாடு மேய்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இது ஒரு சந்தோஷமாக பண்ணுறதா இருக்குது. பகவானோட கிருபை. பகவான் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அவர் கோபால் அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பசுவை பற்றி போடுறார். ரொம்ப விசேஷம். கோமூத்திரம் ரொம்ப விசேஷம். இப்போ கூட கோமூத்திரம் பெஞ்சு எல்லாருமே தெளிக்கலாமோ பார்த்தேன். என் பொண்ணும் பிள்ளையுமே கிட்டக்கே வராதுங்கிற ஆரேன்னு சொல்லிட்டு இவர் வந்தாலே அதனால வேண்டாம், அவ ஆருக்கு இது பண்ணுமோ பார்த்துக்கலாம். கோமயம்னு சொல்கிறான். கோ சம்ரட்சணம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு இதில் கலந்தது ரொம்ப சந்தோஷம். ராதே கிருஷ்ணா. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து சிறு வயதில் கோலாட்டங்கள் அடித்து பிறகு நடுவில் இப்போ ஒரு பெரிய கேப்பு. என்னோட 68-69வது வயசில் இங்கே வந்து மறுபடியும் கோலாட்டம் அடிக்கிறேன். நான் அடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. சரி, மறுபடியும் நான் வந்து குழந்தை பருவத்துக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப குதூகலத்தோட ஒவ்வொரு நாளும் நான் கலந்துக்கிறேன். மறக்க முடியாத கோலாட்ட விழா இது எனக்கு. தேங்க்ஸ். ராதே கிருஷ்ணா. நான் வந்து என்ன சொல்ல, இவர் மிஸ்ஸஸ் பத்மநாபன், RPI ரோடு ஒய்ஃபு. அப்படி தான் சொல்லணும், இந்த ஊர் பொண்ணுன்னு சொல்லப்படாது இல்லையா? அது நீங்கள் தானே அப்படி சொல்கிறேன். இங்கே கிட்டக்க கோவில் எல்லாம் அமைச்சு இது வந்து பல இடத்துல பார்த்துட்டு அப்புறம் இங்கே அமைஞ்சுது. அதனால நம்ம ஊருக்கு ஒரு பெரிய இது இருக்குது, நமக்கு கனெக்ஷன். எல்லாத்துக்கும் மேலே பாகவதத்தில் இந்திரன் வந்து அவனோட கர்ப்பத்தை அடக்கிறார் பகவான் இல்லையா? அப்போது இந்த கோ சம்ரக்ஷணம் பண்ணுறதும் ரொம்பவே விசேஷம். கோமாதா வந்து அவள் சும்மா சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். எத்தனையோ தேவதைகள் எல்லாம் ஓடி வந்து கோமாதாவோட அத்தனை அங்கத்திலே வந்து உக்காண்டாளாம். கடைசியில் பார்த்தா மகாலட்சுமி தேவியும் கங்கையும் பின்னாடி வந்தானா அவளுக்கு இடமில்லை. அவ்வளோ தூரம் எல்லா தேவதைகளுமே இருக்குது கோமாதால, எல்லாமே அடக்கம். அதை சில பிக்சர்லாம் நீங்கள் பார்த்தேன்னா கோமாதா படம் போட்டு அதில் எல்லா தேவதையும் இருக்கும் உடம்புல. எல்லாம் உக்காண்டாச்சு, இடமில்லை. அப்போ தான் வந்து கங்கைக்கும் மகாலட்சுமிக்கும் இடமில்லை. அப்போ சொல்கிறா கோமாதா, தாயே என்கிட்ட வேறு இடமில்லை, ஆனால் என்னோட அந்த மூத்திரத்வாரம் அப்புறம் அது போவாளே அந்த இது ரெண்டும் இருக்குது. கோமயம் போகிற இடம் அது ரெண்டும் தான் இருக்குன்னாலாம். பரவாயில்லைன்னு அவள் இருந்தாளாம். அப்போ மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம்னா அதனால தான் அங்கே நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். அது அந்த கோமயத்தை அதனால தான் கோமூத்திரேன ஸ்நாபயித்வான்னு வருது பாகவதத்தில். நிறைய இடத்துல கோமூத்திரேன ஸ்நாபயித்வான்னு கிருஷ்ணனையே குளிப்பாட்டுறான். இப்போ அது எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் இதுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா? அதனாலப்பா பஞ்சகவியமும் அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் பண்ணுறா. இதோட வேல்யூ எல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊரில் நம்ம வளர்ந்து
அந்த பக்தியோட அதெல்லாமே சாப்பிட்டு கோமையெல்லாம் அம்மாலாம் எல்லாரும் தந்திருக்காளே. நம்ம இதில் எத்தனை யஜ்ஞம் பண்ணாலும் அதில் உடனே அதை பண்ணி தருவா. இப்படி வளர்ந்ததுனால நமக்கு மேலும் மேலும் அந்த இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடும் ஒரு பக்தியும் வளரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லோரும் தங்களுடைய பேட்டி அளித்தார்கள். இப்போ இந்த கிராமத்துக்கார வந்து ஒரு கோலாட்ட இது பண்ணுறாங்க. இந்த பாடலை அடுத்தது ப்ரொசஷன் நடக்கிறது. அதுலேயும் எல்லோரும் பங்கு பெற்று கொண்டு எல்லாருமா ஆத்தங்கரையில் போய் அந்த பசுவனை நாம் ரிவரில் நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நன்றி. இந்த வித காட்சிகளும் எந்த ஊரு போனாலுமே சகியே இந்த ஊரு கீடும் இல்லை. ஆடைக்கும் கோடைக்குமே சகியே அரை பாதம் நனையும் வரை ஆத்தங்கரை தீர்த்தம் உண்டு சகியே. ஆமாமாம் கிணறும் உண்டு. பக்கத்தில் பஜனை மடம் சகியே பஜனைகள் செய்திடுவோம். பல ஊர் ஜனங்கள் வந்தால் நாம் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்திடலாம். 8 நாக்குருக்க விளக்கு விளக்க வேண்டாம், எண்ணெய் திரி போட வேண்டாம் சகியே, ஏக்கத்தி பெட்டி வேண்டாம். பாதையில ரயில் போகுது சகியே, பக்கத்தில் ஸ்டேஷன் உண்டு. பல ஊர் ஜனங்கள் வந்தால் நாம் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்திடலாம். இந்த புறம் தனிலே சகியே இந்த வித காட்சிகளும் எந்த ஊரு போனாலுமே சகியே இந்த ஊரு கீடும் இல்லை. இந்த ஊரு கீடும் இல்லை.
ஐயா ரகுவா போட்டோ எடுக்க
பாருங்க சீக்கிரம் நடுவுல வாங்க ஜெய், நடுவுல நடுவுல அங்க அங்க நடுவுனா அது. गो माता की विश्व माता गो माता. ओके தொடர்ந்து காமிச்சுடுறேன்.
இப்படி கரைச்சிட்டு என்ன பண்ணுவோம்? தலையில எடுத்து வச்சுக்கணும். வருஷம் வந்து எல்லாம் நம்ம கண்டிப்பா ஆமா இன்னும் எல்லாரும் அது ஒண்ணு வச்சுக்கோ எல்லாரும் தலையில வச்சுக்கோங்க சேமமா இருப்பேன். ஒரு நிமிஷம் கையில வச்சுருக்கேன். ஆரெழுத்து மந்திரம் ஆறு முகம் என்றார் ஐந்தெழுத்து மந்திரம் ஆறு முகம் என்றார் ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லி சொன்னார் நாலெழுத்து மந்திரம் கந்தன் என்ற சொல்லை சொன்னார் நாலெழுத்து மந்திரம் முருகா 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 என்றார் மூன்றெழுத்து மந்திரம் முருகா 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 என்றார் மூன்றெழுத்து மந்திரம் வேல் 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 என்றார் ஈரெழுத்து மந்திரம் வேல் 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 என்றார் ஈரெழுத்து மந்திரம் ஓம் 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 என்றார் ஓரெழுத்து மந்திரம் ஓம் 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 என்றார் ஓரெழுத்து மந்திரம் ஓரெழுத்து மந்திரத்தை ஒரு தரம் சொல்லுவோம் ஓரெழுத்து மந்திரத்தை ஒரு தரம் சொல்லுவோம் ஓம் 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 என்றே ஓர் எழுத்தில் சொல்லுவோம் ஓம் 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 என்றே ஓர் எழுத்தில் சொல்லுவோம் சரவண பவ என்றார் ஆரெழுத்து மந்திரம் ஓஹோ தைக்குடமே உடைந்து போனதே ஓஹோ தைக்குடமே உடைந்து போனதே ஓஹோ தைக்குடமே கண்ணா உன்னாலானதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே ஆத்துக்காரர் என்னை கண்டால் அடித்து நொறுக்குவார் ஆத்துக்காரர் என்னை கண்டால் அடித்து நொறுக்குவார் அடித்து நொறுக்குவார் கண்ணா அசடு என்பார் அடித்து நொறுக்குவார் கண்ணா அசடு என்பார் ஓஹோ 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 தைக்குடமே உடைந்து போனதே நாத்தனாரும் என்னை கண்டால் நச்சின்னு கொட்டுவார் நாத்தனாரும் என்னை கண்டால் நச்சின்னு கொட்டுவார் நச்சின்னு கொட்டுவார் கண்ணா நையாண்டி பண்ணுவார் நச்சின்னு கொட்டுவார் கண்ணா நையாண்டி பண்ணுவார் ஓரகத்தி என்னை கண்டால் ஓரம் கட்டுவார் ஓரகத்தி என்னை கண்டால் ஓரம் கட்டுவார்
கண்டால் மட்டம் தட்டுவார். மாமியாரும் என்னை கண்டால் மட்டம் தட்டுவார். மாமியாரும் என்னை கண்டால் மட்டம் தட்டுவார். மாமியாரும் என்னை கண்டால் மட்டம் தட்டுவார். மட்டம் தட்டுவார் கண்ணா மண்டு என்பார். 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 ஓஹோ 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 தயிர் குடமே உடைந்து போனதே. மாமனாரும் என்னை கண்டால் மதித்து நடத்துவார். மாமனாரும் என்னை கண்டால் மாமனாரும் மட்டும்தான் மதித்து நடத்துவார். மாமனாரும் மட்டும்தான் மதித்து நடத்துவார். மதித்து நடத்துவார் கண்ணா மகளே என்பார். 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 ஓஹோ 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 தயிர் குடமே உடையவே இல்ல. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்லை. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்ல. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்லை. உடையவே இல்ல கண்ணா உன்னருளாலே. உடையவே இல்லை கண்ணா உன்னருளாலே. உடையவே இல்ல கண்ணா உன்னருளாலே. உடையவே இல்லை கண்ணா உன்னருளாலே. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்ல. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்லை. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்ல. ஓஹோ தயிர் குடமே உடையவே இல்லை. இனி செய்குவது என்னடி நாம் காலையின் நேரத்திலே இங்கு கண்ட பேர்கள் வந்திடுவார். காலையும் நேரத்திலே இங்கு கண்ட பேர்கள் வந்திடுவார். பட்டு பூடவையடி வெல்வட்டு ரவிக்கையடி. பட்டு பூடவையடி செல்வட்டு ரவிக்கையடி. திட்டுவள் மாமி கண்டால் இந்த தீவினைக்கு என்ன செய்வோம்? திட்டுவள் மாமி கண்டால் இந்த தீவினைக்கு என்ன செய்வோம்? நீல பூடவையடி கொண்ட கோல ரவிக்கையடி. நீல பூடவையடி கொண்ட கோல ரவிக்கையடி. சின்ன நாத்தி கண்டார் மிக கோயில்களும் செய்வாளடி. என் சின்ன நாத்தி கண்டால் மிக கோயில்களும் செய்வாளடி. அன்பு கணவனடி இதை பார்த்தால் அடி பாரடி. அன்பு கணவனடி இதை பார்த்தால் அடி பாரடி. ஆவி துடிக்குதடி நம் ஆடைக்கென்ன செய்வேனடி. ஆடி துடிக்குதடி நம் ஆடைக்கென்ன செய்வேனடி. ரூபா கோபாலம் நீலமேக ಶ್ಯಾಮಳಾ ರೂಪಾ ಗೋಪಾಲ. ನಿತ್ಯಾನಂದ ಸ್ವರೂಪ ರೂಪ ಗೋಪಾಲ. ನಿತ್ಯಾನಂದ ಸ್ವರೂಪ ಕೃಷ್ಣ ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ್ 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 ದೇವ ದೇವ ದೇವಕಿ ಬಾಲ ಗೋಪಾಲ. 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 ವಾಸುದೇವ ವಾರಿದ ನಿತ್ಯ ಗೋಪಾಲ. ವಾಸುದೇವ ವಾರಿದ ನಿತ್ಯ ಗೋಪಾಲ.
ஏ கோபால் 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 சங்கராதி சேவித சரணா கோபாலம் சங்கராதி சேவித சரணா கோபால ஏ சங்கராதி சேவித சரணா கோபாலம் சங்கராதி சேவித சரணா கோபால சங்க சக்கர தாரண சுவாமி கோபாலம் சுவாமி கோபால் ஏ கோபால் 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 ஏ கோபால் 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 ரசலோல ரசலீலா ராஜா கோபாலம் ரசலோல ரசலீலா ராஜா கோபால ரசலோல ராதிகா ரமணா கோபாலம் ரசலோல ராதிகா ரமணா கோபால ஏ கோபால் 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 ஏ கோபால் 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 ராஜா ராஜா முரளி கிருஷ்ணா கோபாலம் ராஜ முரளி கிருஷ்ணா கோபால பிரேம பக்த மண்டல பாலா கோபாலம் மண்டல பாலா கோபால ஏ கோபால் 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 பிருந்தாவன நிகுஞ்ச பாலா கோபாலம் பிருந்தாவன நிகுஞ்ச பாலா கோபால கோபால் 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 கோபாலம் கோபால் 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 கோபால கோபால் 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 கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி போராதி கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி 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 சொல்ல சொல்ல திரிக்குமே சுந்தர நின்னாமரசம் சொல்ல சொல்ல திதிக்குமே சுந்தரனி நாமரசம் கேட்க கேட்க இனிக்குமே சுந்தரனின் குணங்கள் கேட்க கேட்க இனிக்குமே சுந்தரனி குணங்கள் ஏ ஹரி 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 गोड तुझे रूप है गोड तुझे नाम गोड तुझे रूप गोड तुझे नाम गोड तुझे रूप 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 है गोड तुझे नाम 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 गोड तुझे रूप 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 गोड तुझे नाम 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 देवी माध प्रेम सर्व काल देवी माध प्रेम सर्व काल विठ्ठल 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 ಎಂದ ರುಚಿರ ರಾಮ ಎಮಿ ರುಚಿ ರಾಮ ಎಂದ ರುಚಿರ ರಾಮ ಏಮಿ ರುಚಿರ ರಾಮ ಓ ರಾಮ ನೀ ರಾಮ ಎಂದ ರುಚಿರ ರಾಮ ಓ ರಾಮ ನೀ ರಾಮ ಎಂದ ರುಚಿರ ರಾಮ 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 காடுமலை போக வேண்டாம் காலநிலை கருத வேண்டாம் காடுமலை போக வேண்டாம் காலநிலை கருத வேண்டாம் வேதாந்தம் புரிய வேண்டாம் மென்மை எல்லாம் தானே வரும் வேதாந்தம் புரிய வேண்டாம் மேன்மையெல்லாம் தானே எப்போ ஹரி 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 ஹரி
ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஆட்டமா విలోచన నీల విలోచన పాల ప్రపంచ కోలే కోలే నా కోలే బాల నీల నా కోలే బాల విలోచన నీల విలోచన బాల ప్రపంచ కోలే పశువా పశువయ్యా பசுவா பசுவையா உனக்கு பணம் கொடுப்பாருமில்லை பசுவா பசுவையா உனக்கு பணம் கொடுப்பாருமில்லை இன்னைக்கு வா என்று நாளைக்கு வாங்கி கேட்கிறாரே பசுவா நான் மச்சு வீடு கட்ட வேண்டும் ஆடுகோ மச்சு வீடு கட்ட வேண்டும் நான் காரை வீடு கட்ட வேண்டும் அடுக்குமாடி வீடு கட்ட வேண்டும் பணம் என்ன இல்லை இன்றைக்கு வா என்று நாளைக்கு வா என் ஏகிறாரே பசுவே அமிர்தவஷ்டி பாட்டு பாடவா ஆனந்த ராகம் பாடவா அமிர்தவர்ஷினி பாட்டு பாடவா ஆனந்த ராகம் பாடவா தேவர்கள் யாகம் நடத்தவா தேவரிச்சி பாட்டு பாடவா மாறி மழை நம்ம பெய்ய வேண்டும் சுவாமி மழை ரொம்ப பெய்ய வேண்டும் மாறி மழை ரொம்ப பெய்ய வேண்டும் முத்தேவர் மனம் குளிர வேண்டும் முத்தேவர் மனம் குளிர வேண்டும் ஆறு ஏறி பெருக வேண்டும் அணைகள் அணைகள் குழுகம் பெருங்க வேண்டும் ஆறு ஏறி பெருக வேண்டும் அணைகள் கிணறு பெருக வேண்டும் பசுவே மச்சு பொதிரம்பக்கா போட்ட பூமியில் போட்ட விதை பொன்னாய் விளைந்து பொதிரம்ப காண வேண்டும் பூமியில் போட்ட விதை பொன்னாய் விளைந்து பொதிரம்ப காண வேண்டும் நெல்மணி மூட்டை மூட்டையை சுமக்க வேண்டும் சுவாமி நெல்மணி மூட்டை மூட்டையை சுமக்க வேண்டும் பசி பற்றி நீ ஓய வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் பகவதி பிக்ஷாந்தேகி. நான் ராவணசமுத்திரம் சத்திரத்திரு ராமட்டா பேசுகிறேன். அதாவது ராஜாணி மாமாவுடைய அம்மா. இந்த மாமி அதாவது எல்லாத்துக்கும் எடுத்து இந்த மாதிரி தெய்வ சமாச்சாரங்கள் எல்லாமே அவாத்தில் தான் பாடல்கள், பகவான் பாடல்கள் எல்லாமே அங்கே மாமி டெய்லி சாயங்காலம் அது சம்பந்தமாக நம்ம அக்ரஹத்தில் இருக்கிற மாமிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். அங்கே எல்லாம் பாராயணங்கள் எல்லாம் நடக்கும். எப்போவுமே இந்த கோலாட்டம் ஆரம்பித்தாச்சுன்னா தீபாவளி நேரத்தில் முடிஞ்ச உடனே அந்த கோலாட்டத்துக்கு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆற்றுலையா போய் கோலாட்டம் அடிச்சு இதுக்கு என்னென்னா எல்லா ஸ்கூல்லேருந்து கடையை வரையும் நடந்து போயிட்டு இந்த பெண்கள்லாம் எல்லாம் குழந்தைகள்லாம் அப்படியே நடந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாயங்காலத்துக்கு மேலே தான் இந்த கலெக்ஷனுக்கு துட்டு பிரிக்கிறதுக்கே போவேன். ஒவ்வொரு ஆற்றுக்கு அப்படி இந்த காலில் நல்ல இந்த பிஞ்சு காலோட கோலாட்டம் ஆடி அக்ரஹாரம் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் தான் சமமாச்சு. நம்ம ஊர் தான் எல்லா பக்கமும் நம்ம போவோமே. அதனால் எல்லா பாலத்துக்கு அந்த பக்கம் மேற்க நம்ம கிழக்க மேற்க பிள்ளைமார் தெரு எல்லா தெரும்
எல்லாத்தரும் அங்கே அப்படியே கடை வீதி அது இது அது எல்லா பக்கம் பிள்ளைமார் தெரு அந்த எல்லா வீதியிலும் போய் கோலாட்டம் போட்டு சாயங்காலம் ஈவினிங் பூரா போட்டு துட்டு பிரித்து வந்து ராமச்சந்திர மாமா இல்லாட்டி மணிவாத்தியார் இந்த மாதிரி யாராவது தரத்தில் ஒருத்தரை பொறுப்பெடுத்து இதில் என்னன்னா நான் வந்து அங்கே பசுவன் பிள்ளையாக இருப்பேன். ரொம்ப வருஷமாக நான் பசுவன் பிள்ளையாக இருந்தேன். அந்த பசும்பிள்ளையாக இருக்கிறதுனால காலையில் எல்லோரும் இந்த பசுக்கு எல்லாம் இதில் வச்சுட்டு போவா. சில சமயம் இந்த பசுக்கு வைக்கிறதே கூட நான் என் ஸ்கூலுக்கு நான் எடுத்துக்கொண்டு கூட நான் செல்வேன். எங்கள் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில், சாஸ்தா கோவில், அப்படியே கருப்பசாமி கோவில், வடக்குவாச்சலி அம்மன் கோவில், முப்புடாரி அம்மன் கோவில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சொக்கநாத் கோவில், எல்லா கோவில் பக்கத்துலேயும் கோலாட்டம் அங்கேருந்து விநாயகர் கோவிலேருந்து தான் ஆரம்பிக்கும். பிள்ளையார் கோவிலேருந்து தான் எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் வருவேன். அது ஒரு ரம்மியமாக ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருந்தது. ₹1 போட்டாலே அது பெரிய அமௌண்ட்டு. போகும் 25 பைசாங்க பஸ்ஸுலாம் பெருசு, 10 பைசாலாம். அந்த ₹1 வாங்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஆண்களாக போய் பார்க்கும்போது சில ஆற்றுக்கெல்லாம் 5 தரம் 4 தரம் போக வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருக்கும். அங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேஷ்டி எனக்கு கட்டுவாங்களே, எனக்கு கொடுப்பா இல்லையா, அப்போ வச்சு கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரம், அதில் தான் ஒரு பற்றுதல் இருந்தது. ஏன்னா அப்போ தெரியாது எனக்கு தேவையே அதுதான். என்னுடைய தேவைகள் அதெல்லாம் இப்போ ஒரு உணவு, அது வந்து சாப்பாடு. அதனால் அப்போது இந்த அதுக்குள்ளே நம்ம போகும்போது இப்போ அது நினைத்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோலாட்டம் கேட்குறது, அந்த பாட்டுலாம் அந்த புறந்தனிலே சகியேன்னு ஒரு அதனுடைய அர்த்தங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அர்த்தங்கள். இப்போ லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் தான் வந்தது ஸ்ட்ரீட் லைட்லாம் பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கும்போது. இந்த பாட்டெலாம் பாடுவேன். இந்த கோலாட்டம் அடித்த பெண்கள் எத்தனையோ பேர் எனக்கு சாதம் போட்டிருக்கான். அதை நான் மறக்க முடியாது. அந்த சாதத்தினுடைய இது எனக்கு மருந்தாக இருந்திருக்கு போலுக்கு, அமிர்தமாக. அந்த பஜனை மடத்துக்குள்ள அந்த தீவிர தர்ஷனம் நடக்கும். நாங்கள் ஒரு 6-7 குழந்தைகள் ஆடின்னு இருப்போம். அது அந்த மாமி மாத்திரம் அந்த தெலுங்காளாத்தில் உட்காந்து நல்லெண்ணெயும் கொடுத்துட்டு சனிக்கிழமை நீலோட பாட்டி மீனாட்சி மாமி சனிக்கிழமை நல்லெண்ணெயை கொடுத்து ஏன்னா அந்த விளக்கு ஏற்றத்துக்காக தீப வருஷத்துக்கு கொடுப்பா மாமி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் நல்ல இதாக இருக்கிறதுக்கு நம்ம ஊர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பஜனை மேடம், வடக்குவாச்சலி அம்மன், மாரியம்மன், புடாரி அம்மன், கருப்பசாமி, சொல்லமாடு சாமி, அப்புறம் கோணாத்தூரில் இருக்கிற அந்த கிருஷ்ணர், வீராசமுத்திரம், விசாலாட்சி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பேரும் ஐயப்பன் கோவில் வந்திருக்கல்லவா, சபரிமலை ஐயப்பன், சாஸ்தா, எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.